ஹலோ இன்வெஸ்டர்ஸ், ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட். இப்போ வந்து 8:15 PM ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பாட் ப்ரைஸ் சில்வர் பார்த்தீங்கன்னா $54 பிரேக் ஆகிருக்கு. ஓகே, நான் சொல்கிறது வேர்ல்டு மார்க்கெட்டில் ஸ்பாட் ப்ரைஸ் வந்து $54 பிரேக் ஆகிருக்கு. நாளைக்கு தான் நம்மளோட இந்தியா மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து ஒன்ஸ் இன் அ டெக்கேட் கிடையாது, ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம்னு சொல்ல முடியாது. ஸோ ஒன்ஸ் இன் அ சென்ச்சுரி டைம், ஆக்சுவலி ஒன்ஸ் இன் சென்ச்சுரின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் சில்வர் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரோட கம்பேர் பண்ணும்போது பாஸ்ட் 40 இயர்ஸில் $54 பிரேக் பண்ணதே கிடையாது. அதுக்கு உள்ளதாக இருந்திருக்கு. நம்மளோட இந்தியன் கரன்சியை கம்பேர் பண்ணும்போது மேலே போயிட்டே இருக்கும் சில்வர். அது மேபி தட் இஸ் பிகாஸ் ஆஃப் நம்ம இந்தியன் கரன்சி வேல்யூ டிப்ரிஷியேஷனால். ஓகே, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேர்ல்டு மார்க்கெட்டில் $54 மார்க்கை பிரேக் பண்ணியிருக்கு. நாளைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அது காட்டும். ஸோ இன்னும் க்ளோஸ் ஆகலை ஸ்பாட், இன்னும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகலை. க்ளோஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணலாம். பட் இது நிறைய பேர் தேர் மெனி பீப்புள் ஆர் லக்கி டு ஆக்சுவலி வாட்ச் திஸ் ஈவெண்ட் ஹேப்பன் இன் சில்வர். நிறைய பேர் அதை வந்து அதோட ப்ரைஸை வந்து கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க. நிறைய பேர்னா ஐ எம் சேயிங் தி கவர்மெண்ட்ஸ், அண்ட் அது ஒரு நம்ம வந்து ஒரு ஹைராக்கின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் தே குடண்ட். ஓகே, அண்ட் இட்ஸ் பிரேக்கிங் தி ஸ்பாட் ப்ரைஸ். ஓகே, அதுக்குன்னு நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராக 1.5 இயர்ஸாக சொல்லிகிட்ருக்கேன் சில்வரை ஸ்டாக் பண்ணுங்கன்னு. அந்த லெவல்லேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் 80% ரிட்டர்ன் ரீச் ஆக போகுது. ஓகே, தி நெக்ஸ்ட் டார்கெட் ஃபார் சில்வர் வில் பி $70. ஓகே, அண்ட் வி எக்ஸ்பெக்ட் ஃபார் த நெக்ஸ்ட் டெக்கேட் டு பி அன் சில்வர் டெக்கேட். ஓகே, அதுக்குன்னு சில்வரில் வந்து ஃபுல்லாக போகணுன்னு அவசியமே கிடையாது. அவர் டெக்கேட் இஸ் ஆல்சோ தேர், இந்தியா டெக்கேட் இஸ் ஆல்சோ தேர், சில்வர் டெக்கேட் இஸ் ஆல்சோ தேர். ஓகே, ஸோ கேரி அவுட் யுவர் அசட் அலோகேஷன். இப்போ போய் சில்வரில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. கைண்ட்லி கன்சல்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போ சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிற டைமில் கீழே கிராஷ் ஆகும்போது எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும். தயவு செஞ்சு இப்போ பண்ணாதீங்க. தேங்க்யூ.